ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th வீக் டே 2 அன்அஃபிஷியல் ஓடிங்ஸ் தான் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு மக்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளோட சேனல் கொஞ்சம் ஹையாக போகும். ஸோ மறக்காமல் என்னுடைய எஃபர்ட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் செம்ம மாதம் நடந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அந்த கேப்டன் டாஸ்க். அடடடடா வேறு மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டது. நம்ம விஜய் விஷால் கேப்டனாக தான் அவர் வெளியே போக முடியாது, இல்லைனா நாமினேஷனில் வந்தால் விஜய் விஷால் போயிடுவார், அதுக்காக ஒரு போட்டாங்க. ஆனால் ஜாக்லின் வந்துட்டு முத்துக்குமார் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆசை அவங்க வந்து அங்கே வந்து கேப்டன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும், அதில் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதில் வந்து ராணுவப்பு வந்து ஒரு வேலையை பண்ணார் பாருங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து ஆடாமே ஒரு வேலையை பண்ணார் பாருங்க. எல்லாமே சமமாக வந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க இந்த கேப்டன் டாஸ்கில்? யாரோட கேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? முத்துவா, ராணவா, ஜாக்லினா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்கில் இருந்த மெம்பர்ஸ் அப்படியே ஒருத்தங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி பிச்சுட்டு போனார், அப்புறம் சௌந்தர்யா. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோவா கேங்கை சுத்தமாக பிடிக்காது. ஒரு மட்டமான கேங், சரிங்களா? ஆனால் இப்போ வெளியே போயிட்டாங்களா, போனவங்க அந்த கேங்கை பற்றி கேவலமாக பேசுகிறதும் அதில் இருக்கிற உறுப்பினர்களை கேவலமாக பேசுகிறதும், ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஜெஃப்ரி பண்ணுறாரு, அவருக்கு அதுக்கு வந்து கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு. சௌந்தர்யாவும் இன்றைக்கி வந்துட்டு அதாவது பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து வந்து நாமினேஷன்ற பேரில் ஜாக்லின் முதுகில் குத்துனது கரெக்டாக தவறா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஒன்று பயங்கர இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதில் ஆனந்தி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி ஒரு தரமான விஷயத்தை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். அதில் வந்துட்டு சௌந்தர்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. நான் வெளியே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அவங்க அன்எத்திக்கலாக பிஆர் ஒர்க் பண்ணுறாங்கன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. அவங்க நான் கண்டஸ்டண்ட்டாகவே மதிக்கலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வாரம் ரொம்ப மோசமான ஒரு வாரமாக ஒரு சில பேர் கமைய போகுது இந்த எவிக்ஷனில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமார். சும்மா சிங்கம் மாதிரி செம்ம மாசம் இருக்காருங்க. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 28,822 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.88. ஸோ முத்துக்குமரை பற்றி சொல்ல அவசியமே கிடையாது. அவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. எல்லா விதத்துலையும் செம்ம மாசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் அவர் தான் வந்து போர்டில் எழுதுவார், கணக்கெலாம் பண்ணுவார், டக்குன்னு. நேற்று நல்ல வேலை அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ரயானை தூக்கி போட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் இவர் வந்துட்டு அந்த மாதிரி டக்குன்னு போடுறதுனால இவங்களுக்கு என்ன ஈஸியாக போச்சு. நேற்று ரயானை ஒரு நாள் போட்டப்போ கொஞ்சம் புரிஞ்சிருப்பாங்க முத்துக்குமரனை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருந்துச்சு. நேற்று வந்துட்டு அவர் கேப்டன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும், விஷால் கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே வந்துட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்து, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆடாமல் ஜெயிச்சோ மாட்டா அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமரன் அந்த டாஸ்க்கை ஆடலை. ஆனால் நம்மளை நம்பி வந்து சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணார். செம்ம மாதம் இருந்துச்சு. உள்ளே இருக்கிற எல்லாரும் முதல்ல எதிர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணவொடனே சூப்பர்யா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முத்துக்குமரோட செம்ம கேம், நேர்மையான கேம், ஒளிவு மறைவு இல்லாத கேம். இதை தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. இதனால தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தெரிக்க விடுறாங்க. ஸோ நீங்களும் இவருக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,283 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.31. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிற முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. சரி, இப்போது மேலே வந்து முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு டே ஒன் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. நல்லது கெட்டது எல்லாம் அடி எல்லாம் வாங்கிட்டார். சௌந்தர்யா என்ன பண்ணாங்க? இந்த செகண்ட் பிளேஸ்க்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து இப்போ 11வது வாரம் எல்லா டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ், இதை மாறி வராங்களே. இந்த செகண்ட் பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸில் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண தீபக்கு ஓட்டு வர மாட்டுது. அருண்குமார் எவ்வளவோ பண்ணுறாரு, அருண் பிரசாத், அவருக்கு ஓட்டு வர மாட்டுது. அதுக்கப்புறம் யார்? ராணுவுக்கு ஓட்டு வர மாட்டுது, பவித்ராவுக்கு ஓட்டு வர மாட்டுது, ஜாக்லினுக்கு ஓட்டு வர மாட்டுது. ஆனால் சௌந்தர்யா மட்டும் அப்படி என்ன பெருசாக பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் முதல்ல எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள். இப்போ இவரோட கேம் வந்து செம்ம மாசாக இருக்குது. இவர் வந்து 2 வாட்டி கேப்டனாக இருக்கார், இதாக இருக்குன்னு இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கு. இவங்க இந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் ஓட் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இவங்க வந்து டப்புன்னு என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீ வந்து நான் டாமினன்ட் சொல்கிறேன், நான் வந்து பண்ணலன்னா கோச் பண்ண சொல்கிறேன், ஆனால் நீ வந்துட்டு காலையில் வந்து இந்த கேப்டன்ஷிப்புக்காக எனக்கு பின்னாடி வந்து நின்னல, அதுவுமே அப்போ அதுக்காக தான் நான் கோச் பண்ண வந்து அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுக்காக தான் வந்தாங்களாம். அதுக்காக நீங்கள் வரணும், அதை நீங்கள் அங்கேயே வந்துட்டு நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு டேரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கேமில் அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல. அங்கே வந்து ஒரு ஹோப்பை கொடுக்கறது, அதில் வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் முத்துக்குமரனுக்காக தான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அங்கே வந்து சொல்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மட்டமான செயல்.
சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு கேங்கில் இருப்பீங்களா, அந்த கேங்கை நீங்களே உருவாக்குவீங்களா, கடைசியில் அந்த கேங்கை எல்லாருமே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கேங்கை விட்டு வெளியே வர்றது இல்லாமல் அந்த கேங்கை பற்றி கேவலமாக பேசுவீங்களா? இது எப்படின்னா நாமளே வந்து திட்டிக்கிற மாதிரி. ஸோ அது வேண்டாம். அது வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும். நிறைய பேர் வந்துட்டு அதனால தான் எல்லா சேனலும் பாருங்கள் ஜாக்லின் முதுகில் குத்திட்டாங்கன்னு போகிறாங்க. ஏன்? இதுதான் காரணம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9522 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.54. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான பிளேயராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் டஃப்பான பிளேயர்னால் ஒளிவு மரம் இருக்கக்கூடாது, போய் பேசவே கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு தப்புகளை வந்து யாராவது சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் சுத்தமாக இல்லை. இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்துட்டு பின்னாடி இருந்து மஞ்சரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேரட்டு போடல அப்படின்னு. கேரட்லாம் போட்டாச்சு, திரும்ப போடலன்றாங்க. கொஞ்ச வாய மூடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே கேரட் இல்லை. தீபக் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சாரிங்க, நான் கேரட் இருந்துச்சு நினச்சோங்க. இல்லை கேரட்டில் எனக்கு நல்லாவே தெரியுன்றாங்க. காஃபி குடிச்சு வாரத்தை ஓட்டுவோன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஏங்க பீன்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது, பீன்ஸை கம்மி பண்ணிட்டு கேரட் போட்டுக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இடக்கம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி புரிய வச்சதுக்கப்புறமா சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு அதாவது முத்துக்குமரனுக்கு தெரியாமல் வந்து ரயான் கிட்ட நிறைய பிளான் போட்டாங்க இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அதே மாதிரி அவர் வந்து சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்கிறார், உன்னால் முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லு, ஏன்னா எனக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்லை, உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. உன்னால் முடியும்னா என்னோட சப்போர்ட்டர்ஸை நீ ஏற்றுக்கோ, அது நீ பேசி இது பண்ணிக்கோ. உன்னால் முடியலைன்னா எனக்கு நீ அவங்கள அனுப்பு, நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்லியும் இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த ஓட்டு பிரிஞ்சு கடைசியில் ஒன்றுமெல்லாம் போய் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வேறு ஷேர் பண்ணுறாங்க முத்துக்குமரன்கிட்ட. என்னென்னா, நான் உன் இடத்துல இருந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு முத்துக்குமரனாக நான் இருந்தேன்னா ஜாக்லின் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் த்ரூ தி சீசன். இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜாக்லின். ஒரு வாரமும் ஒருத்தர் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களை யார் தான் நம்புவாங்க? யாருமே உண்மையிலே நம்ப மாட்டாங்க. கோவா கேங் தான் நம்பிட்டு வந்து இப்போ அந்த கோவா கேங்க வந்துட்டு இவங்களை வச்சு செய்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஜாக்லினோட கேம் எப்படி இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8419 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.44. ஸோ அருண் பிரசாத் இன்னைக்கு வந்துட்டு முத்துக்குமரனை நாமினேட் பண்ணார், ஜாக்லின் நாமினேட் பண்ணார். செம்மையாக இருந்துச்சு. ஜாக்லின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யூஸ் பண்ண, கேமுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கேம் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து ஜெஃப்ரி வந்து வெளியே வந்துட்டாராம். அது கிடையாது. ஜெஃப்ரி வந்துட்டு எப்படின்னா, அவருக்கு யார்கிட்டேருந்து ஆதாயம் வருதோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஒரு பழகிற மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காரு. நல்லா நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியராக தெரியும். ஜாக்லின் கூட இவங்க கூடலாம் இருக்கும்போது ஜாலியாக இருந்தார், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா வாழ்ந்தார் மனுஷன். அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கப்புறமா தான் அங்கே வந்து பிரிய ஆரம்பித்தார். இப்போ ஃபுல்லாக பவித்ரா கூட சுற்றிட்டு இருக்காரு. அது மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் அதை வந்துட்டு இந்த கேங்கால் தான், அதுவும் ஜாக்லினால் தான் அவர் வெளியே வந்தார்ன்ற சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சுத்தமான போய். ஆனால் வச்சு செஞ்சாங்க ஜாக்லின். அதாவது உள்ளே இருந்துக்கிட்டே என்னையே சொல்கிறாரு, இவரே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஒரு இதுவாக யூஸ் பண்ணி பகடக்காயாக வந்து ராணவன் விஷாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அருண் பிரசாத்தோட கேம் வந்து இனிமேல் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அந்த முகத்தில் வந்துட்டு அந்த கோவத்தை காமிக்க மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கதன்னு இருக்குது முத்துக்குமரன் மேலேயும் நம்ம ஜாக்லின் மேலேயும். அதை தவிர்த்துட்டு அவரோட இண்டிவிஜுவல் கேமை கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. நாளைக்கு வீக்லி டாஸ்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். 5வது பிளேஸ் பற்றி ராணவ் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7232 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.25. ஸோ ராணவ் பற்றி சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்துட்டு வீக்லி டாஸ்க் வரப்போது அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு, அதில் வந்துட்டு ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கான். அதில் வந்து இவருக்கு செம்ம ராணவுக்கு, அதாவது இவரும் ரஞ்சித்தும் தான் மோதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டே வந்து கிளினிக் கூட்டு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. ஸோ ப்ரே பண்ணிப்போம், என்ன நடக்க போது இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராணவ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் தனியாக ஒரு ட்ராக் கொடுக்குறாரு. அதாவது போர் அடிக்காமல் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு சில பேர்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் உள்ளே இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒரு ரூட்டில் போகிறீங்களா, நான் இந்த ரூட்டில் போகிறேன், எனக்கு அது கெட்ட பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுக்குறாரு. நல்லா இருக்குது. இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்கில் அவர் பண்ண விஷயங்கள் செம்ம மாசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7046 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.06. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ட் தீபக் வந்து நாமினேட் பண்ணாங்க. தீபக் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வரவே இல்லை நீங்கள் நாமினேஷன்ஸ்குள்ளே, நீங்கள் வாங்கோ அவ்வளோ, நம்ம வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ரஞ்சித் அது சொல்லணும் அவசியம் இல்லை. அவரோட கேப்டன்சியில் எவ்வளோ குறைகள் இருக்குது, 1008 குறைகளுக்கு எல்லாத்தையும் அங்கே வச்சு செதுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா யோசிச்சு பார்த்தா ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சௌந்தர்யா பக்கம் நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் பக்கம் நின்ட்டாங்க. ஜாக்லின் தோற்றதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து கேட்குறாங்க.
தேவையில்லாதது. அதுவும் இல்லாமல் அங்கே ரூல்ஸில் பக்காவாக கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. அங்கே வந்து கேப்டனுக்கு நிற்கிற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு யாருக்கிட்டே வந்து மண்டையை கழுவக்கூடாது. ஏன்னா கழுவிட்டால் வந்து இவங்களுக்குலாம் ஆள் சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு நினைப்பு. எங்கள் விஷாலுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாடுன்ட்டு அதை தெரிஞ்சும் அந்த வல்லலில் வந்துட்டு ரூல்ஸாக கவனிக்கிறாங்க நம்ம பவித்ரா. அதுக்கப்புறமா இவர் சொல்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து குதிச்சிட்டாங்க. முத்து சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு. இன்னுமே வந்துட்டு அவங்களோட அந்த க்யூட்டான விஷயத்தையே காமிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஃபயர் மோட் ஆகிடும் நேற்றுலாம் சொன்னாங்கல்ல, அவ்வளோ தூரம் விஜய் சேதுபதி சொல்லிட்டு அவங்களோட கேமை கொடுப்பாங்க. நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லை. 7வது பிளேஸ் பற்றினா தீபக் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 6626 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.64. ஸோ தீபக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த தீபக், ரஞ்சித் சார், அன்ஷிதா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அருண் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சும்மா அவங்க பாடுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. இவங்களை யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா போச்சு. ஜாக்லின் கூட வச்சுங்களேன், சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி துரத்தி அவங்களை அடிக்கிறதே ஒரு வேலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பவித்ரா வந்து நாமினேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணார், பவித்ரா பூச்சி போட்டார். நீ வந்துட்டு இன்னுமே வந்து லத்தாச்சிக்காக இருக்கலாமா, அதுக்கப்புறம் நிறையா பேசணுமா, இல்லை பேச விட மாட்டாங்க சொல்கிறேன், அதெல்லாம் நீ பண்ணாதம்மா அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து யாரை நாமினேட் பண்ணார்னா ரஞ்சித் சார் நாமினேட் பண்ணிட்டார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ரஞ்சித் சாரை வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் நடக்குது, 5 பேர் குத்திட்டாங்க. திரும்பவும் இவர் குத்த வேணுமா அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் திரும்பவும் வந்து நான் குத்தி தான் திருவேன்னு சொல்லிட்டு வன்மத்தை திட்டுக்கிறாங்க நிறைய பேர். அது ஏன் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம இவர் வந்து சொல்லியிருப்பார், கேப்டன் விஜய் விஷால் அசிஸ்டன்ட் கேப்டனாக என்னால் இருக்க முடியாது மஞ்சரி சொன்னபோது உடனே கை தூக்கியிருப்பார். நான் வேணா அசிஸ்டன்ட் கேப்டனாக வரட்டுமன். அவருக்குள்ளுக்குள்ள ஆசை இருக்கு போல இருக்கு, இன்னும் ஒரு நாள் ஒரு வாரம் கேப்டனாக இருந்து காட்டணும் அப்படின்னு. பட் போதும், நீங்களும் போதும், மஞ்சரியும் போதும். இனி உங்களோட கேப்டன்ஸை நான் பார்க்கணும் ஆசையே படாதுன்றது மக்களோட கருத்தாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் தான் வந்துட்டு டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஓட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி தமிழுக்கு தெரியல. ஆனாலும் அதை மீறியே நடந்துடும், பார்ப்போம். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5285 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.3. ஸோ அன்ஷிதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவித்ராவை டப்பு நாமினேட் பண்ணாங்க. இன்னுமா உன் ஃப்ரெண்டாச்சு? ஆமாங்க, இன்னுமே வந்துட்டு ஒரு கேமும் இல்லை அப்படின்னாங்க. அடுத்தது யாருமான்னு ரஞ்சித் சார் ஏம்மா? ஆமாங்க, எல்லாம் கோபம் இல்லாமல் இவருக்கு வருது, ஆனால் ஏன் மற்ற இடத்துல வரமாட்டுது, அப்போ இவர் நடிக்குது, அதனால் நான் வந்து ஓட்டு போடுது அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க. ரஞ்சித் பார்த்தார், பண்ணு ஆனால் வேணா இப்படி தான் மனசில் வந்து கட்டா பண்ணணும் அவருக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு புது ரூலை வர கொண்டு வராங்க. என்றைக்குமே கேப்டன் வந்து பேசுனாங்கன்னா கேப்டன் முன்னாடி ஆஃபீஸில் பேசுகிறவங்க எந்திரிச்சு நின்று தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன உட்காந்துட்டு பேசுகிறீங்க மஞ்சரி கேட்குறாங்க. இது என்ன புது ரூலாக இருக்குது, இது எப்போது கொண்டு வந்தாங்க? ஹோஸ்ட்டு வந்து பேசும்போதே நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்க, அப்போ அங்கெல்லாம் போய் சொல்லுவீங்களா? இவங்களே நிறைய நேரங்கள் உட்காந்து வந்து ஹோஸ்ட்டு கிட்ட பேசியிருக்காங்க. ஹோஸ்ட்டை விடவா இந்த கேப்டன் வந்து இப்போ பெரிய வசதி, அதாவது தூக்கலாம் சோம்பு, அந்த அளவுக்கு தூக்கக்கூடாது நம்மளோட கருத்து. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமா இவங்களுடைய சேவை எங்களுக்கு போதும் சொல்லிட்டு அனுப்பிவிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 4566 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.57. ஒரே ஜீவன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோவா கங்கை இழுத்து பிடிக்கிறது நம்ம ரயான் மட்டும்தான். என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜாக்லின் வந்துட்டு கேப்டன் ஆக்கின்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணார், அதுவும் மிஸ்ஸுன்னு போச்சு. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ராணுவ வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, முத்துக்குமரனால தான். முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா ராணுவ இந்த பக்கம் வந்துருப்பான்னு சொல்லிட்டு அவரோட நினைப்பு. ஆனால் ராணுவ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிம்பிளிக்கா பிளாப்பி பண்ணவர் முன்னாடியே வந்துட்டு விஜய் விஷாலுக்கு வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்ருக்காரு. அவர் இன்னும் தில்லால பாருங்க. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா நம்ம தான் சூப்பர், ராணுவ வந்து மக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பார்க்க போனால் நீங்கள் தான் பெரிய மக்காயிட்டீங்க, அவர் தான் வேறு மாதிரி பண்ணி உங்களெல்லாம் வந்து வச்சு செஞ்சுட்டாருன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ரயான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதில்ல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் டாஸ்க் வருது கோல் டாப்பில் டக்குன்னு அவசரப்படுறாரு. ஆனால் சூப்பராக நின்று பொறுமையாக விளையாடக்கூடிய சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நல்ல கண்டஸ்டன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் போனதுனால கண்டஸ்டன்ட் இது எந்த டாஸ்க்குமே ஒழுங்காக வர மாட்டேது அவருக்கு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4155 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.16. ஸோ ஓட்டே இல்லாமல் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மஞ்சரிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்க, மஞ்சரியோட கேம் சூப்பராக இருக்குன்றாங்க, தமிழ்நாட்டு பெண்ணுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன, நல்லா கேம் விளையாடுற இவங்களுக்கும் ஒன்றுமே கேம் விளையாடாமல் கொஞ்சம் கேம் கொஞ்சம் க்யூட் எக்ஸ்பிரஷனு கொஞ்சம் அழகாக இருக்காங்க. இதை வச்சு சௌந்தர்யா வந்து 2வது பிளேஸில் இருந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ கோவம் இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஸோ நடக்கிற கேமை பார்த்து யாருமே ஓட் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு தான் கோவம் வராது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட சூப்பராக 2 பேரும் நாமினேட் பண்ணாங்க, அருண் அண்ட் அன்ஷிதா. 2 பேருமே பேக்கேஜ், 2 பேருமே பர்சனல். இவங்க கிட்டலாம் விளையாடுறதுக்கு பயமாக இருக்குது, உண்மை தானே? ஏன்னா திடீர்னு பர்சனலாக எடுத்துகிட்டு எப்போ கத்துறாங்கன்னு தெரிய மாட்டுது. அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க.
அதே மாதிரி இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக வந்து நம்ம மஞ்சரியை வந்து விஜய் விஷால் போட்டோன்னே வேணான்றாங்க. ஏன்? என்னால் கருத்து சுதந்திரமாக வைக்க முடியாது, நீங்கள் என்ன லாக் பண்ணாமல் ஆகிடும் அப்படின்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறாங்க. சௌந்தர்யா என்ன பேசுகிறாங்க சொல்லுங்கள்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மிட்வீக் எவிக்ஷனில் மஞ்சரி போனாலும் மாற்றிருப்படுறதுக்கு இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சித் சார் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 2853 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.85. ஸோ ரஞ்சித் சார் கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் இவர் வந்தது பெரிய விஷயம். இவருக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே பாவப்பட்டவங்க. இவர் தான் புண்ணியம் செஞ்சவர். லக்கு, செம லக்கு. அதனால் இவ்வளோ தூரம் எப்படியோ வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி 2 ஊர், அதாவது அங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டாலும் இவங்களாம் நைஸாக அப்படியே உள்ளே வந்துடுது. இவர் சத்யாலாம் நல்ல வேலை போன வாரம் சத்யா அனுப்பிச்சாங்க. இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் ரஞ்சித் சாருக்கு கண்டிப்பாக பாயசத்தை போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. ரெட் கார்பெட் விரிச்சு அனுப்பிச்சுடுவாங்கன்றது கண்டிப்பாக தெரியுது. ஸோ இவங்களால மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 99,809 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் விஷயம் இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக ரஞ்சித் ஒரு ஆள், இன்னொரு ஆள்ன்றது தான் வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. மஞ்சரியாக இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. கடைசியாக டாப் 5லையோ இல்லை டாப் 5க்கு முன்னாடி டாப் 6, 7 அதில் வந்து நான் கூட வந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா நல்ல ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேர் எடுத்துட்டாங்க. அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஞ்சித் சார் ஒன்று, இன்னொன்று யார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் தலைப்படுத்தி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.